Good afternoon, பிள்ளையா. உங்களுக்கு கடைசி வகுப்புல 2014ஆம் ஆண்டு பேப்பர் அதுல வந்து எம்சிக்யூ கேள்விகள் பார்த்து முடிஞ்சது. இன்னைக்கு நாங்க 2018ல வந்து கேள்விகளை பார்ப்போம். இதுல 2018 கேள்வி எடுத்தோம்னா பின்னுக்கு தான் வந்திருக்கும் கேள்விகள் 35 இருந்து 40 வரைக்குமான வினாக்கள். சரி, அப்ப இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு வினா இலக்கம் 35 ஒரு போலிக்குறுமுறை தந்திருக்கு. பின்வரும் போலிக்குறுமுறை கூறை கருதுக. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இஃப் நிபந்தனை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. சரி, பேமெண்ட் ஆப்ஷன் சமன் ஃபால்ஸ் இஃப் டிஸ்டன்ஸ் பெரிது 100 தென் பேமெண்ட் ஆப்ஷன் சமன் ட்ரூ. திருப்பி இஃப் நிபந்தனை, அதுக்கு ஒரு முறவழியாக்கம், திருப்பி எண்ட் இஃப், அதுக்கு பிறகு எண்ட் இஃப் போட்டு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வார ஒரு செயற்பாடு. இங்க ஒரு இஃப் இருக்கு பிள்ளையர், இந்த இஃப் எங்க முடியுதுன்றா இங்க முடியுது. இங்க ஒரு இஃப் இருக்கு, அது எங்க முடியுதுன்றா இங்க முடியுது. அப்ப இப்ப நான் இதுல நீல கலரால காட்டி இருக்கிற இந்த இஃப் வந்து பச்சை கலரால காட்டி இருக்கிற இந்த இஃப்க்கு உள்ளதான் இருக்கு. சரி, இஃப்க்கு உள்ளதான் என்னொன்று இஃப் இருக்கு. அப்ப இந்த பிரதான இஃப்க்குள்ள எங்களுக்கு இன்னொரு இஃப் உள்ளுக்க இருக்கு. இப்ப பின்வரும் போலிக்குறுமுறை கூறை கருதுன்னு சொல்லி உங்களுக்கு வினாவை வாசிக்க முதல், சரி விடைத்தெரிவுகளை வாசிக்க முதல் நீங்கள் இருக்கிற இந்த தரப்பட்ட போலிக்குறுமுறையை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்க சொல்லியிருக்கு, பேமெண்ட் ஆப்ஷன் சமன் ஃபால்ஸ். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பொய்ன்னு சொல்லியிருக்கு, ஃபால்ஸ் என்று சொல்லியிருக்கு. இஃப் டிஸ்டன்ஸ் பெரிது 100, டிஸ்டன்ஸ் என்ற மாறின்ற பெறுமதி வந்து 100 விட உயர்வாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த இஃப் வேலை செய்யும். இஃப் வேலை செய்யும் என்று சொன்னா இப்ப இந்த இஃப் உள்ளுக்க போய் பேமெண்ட் ஆப்ஷனை ஃபால்ஸ் என்று இருந்ததை என்ன மாத்தும், ட்ரூ என்று மாத்தும். அதை விளங்கிக் கொள்ளும். இங்க ஃபால்ஸ் என்று இருந்தது என்ன மாறுது, ட்ரூ என்று மாறுது. எப்ப டிஸ்டன்ஸ் வந்து 100 விட பெரிதா இருந்தால். பிறகு இந்த இஃப் நடந்தபடியா முதலாவதா நடக்கிறது இது நடந்துச்சு. இந்த இஃப் எதுக்கு இருக்கு, இந்த பிரதானமான இஃப்க்குள்ள இருக்கு. இப்ப அடுத்தது நடக்க போகுது. இதுல பார்த்தோம்னா இஃப் வெஹிக்கிள் டைப் சமன் பஸ் தென், அப்ப பேமெண்ட் ஆப்ஷனை ட்ரூ ஆக்கி போட்டு அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வெஹிக்கிள் டைப் வாகன வகை வந்து பஸ்ஸா இருந்தால் திருப்பி நடக்க போகுது பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் என்று வரப்போகுது. அப்ப அடுத்த கட்டம் பஸ் என்று இருந்தால் ஃபால்ஸ் என்று மாறப்போகுது பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ்ல இருந்தது, டிஸ்டன்ஸ் வந்து 100 விட கூடவா வந்தா ட்ரூ என்று மாறினது. திருப்பி ஒரு நிபந்தனை பரிசீலிக்கப்படுது, வெஹிக்கிள் டைப் வாகன வகை வந்து பஸ் என்று இருந்தா திருப்பி பேமெண்ட் ஆப்ஷன் பழையபடி ஃபால்ஸா மாறும். இதுல தெரிய வேண்டியது இந்த இஃப், அதாவது நான் இப்ப இதுல காட்டியிருக்கிற இந்த இஃப் பிழைச்சா
இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நடக்காது, மிச்சம் ஒன்றுமே நடக்காது. இவ்வளவும் நடக்காது. எது பிழைச்சா? வெளியில இஃப் பிழைச்சா. உள்ளுக்கு இருக்கிற இந்த இஃப் பிழைச்சா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் மட்டும்தான் நடக்காது. அதையும் நீங்கள் யோசிக்க வேணும். அப்ப இது நடக்கணும்டா இதுல தங்கி இருக்கு, இது நடக்கணும்டா இதுல தங்கி இருக்கு. இதை நீங்க தெளிவாக தெரியும். இஃப்க்குள்ள இஃப் வாரது நாங்கள் ஏற்கனவே வகுப்புல இந்த கேள்வி செய்தனாங்க. இஃப்க்குள்ள இஃப் வார கேள்வி. சரி, இப்ப நாங்கள் இதை நீங்க விரைவா பார்த்துக்கணும். நான் விளங்கப்படுத்துறதுக்காக ஆறுதலா சொல்லி கொண்டு போறேன். நீங்க விரைவாக என்ன செய்யணும்? பார்த்துக்கொண்டு போக வேண்டும். மேற்குறித்த போலி குறிமுறைக்கேற்ப பின்வரும் கூற்று சரியான. டிஸ்டன்ஸ் சமன் 99 ஆகவும் வெஹிக்கிள் டைப் காராகவும் இருக்கும் போது பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூவாக இருக்கும். அப்ப இங்க சொல்லி இருக்கு டிஸ்டன்ஸ் 99, வெஹிக்கிள் டைப் கார். என்ன நடக்கணும் பாருங்க. இப்ப நான் இதை அழிக்கிறேன். டிஸ்டன்ஸ் 99. இப்ப டிஸ்டன்ஸ் 99 இருந்து வெஹிக்கிள் டைப் காரா இருக்க பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூவா பாருங்க. டிஸ்டன்ஸ் 99 சொன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூ இருந்திருக்கு. அது அப்படிதான் இருக்கு, ட்ரூவா மாறும். ஆனா வெஹிக்கிள் டைப் கார் இருந்தா நடக்குமோ? இந்த நீல கலர் இஃப் நடக்காது. என்ன நடக்கும்? இங்க இருந்து நேரடியாக போயிடும், வெளியில போயிடும். இப்ப என்ன காரணம்டா டிஸ்டன்ஸ் 99. அப்ப 99 பெரிது 100ன்றது பொய். முதலாவது நிபந்தனையே பிழைச்சு போச்சு. அப்ப எங்க நடக்கும்? நேர எண்டிஃப்க்கு வரும். அப்ப இங்கால் பக்கம் பார்க்காமலே, எது பார்க்காமல்? இங்கால பக்கம் பார்க்காமலே இந்த நிபந்தனை வெளியேறப்போது 99. அப்ப இஃப் 99 பெரிது 100 பொய் எண்டிஃப்க்கு வந்துடும். அப்ப இங்க இருந்து இங்க வருதுன்னு சொன்னா பேமெண்ட் ஆப்ஷன் என்ன வேற இருந்தது? ஃபால்ஸ் இருந்தது. மதிவானுக்கு என்ன பிரச்சனை? மைக்கோன்ல நடக்குது. இப்ப பார்த்தோம்னா அடுத்தது டிஸ்டன்ஸ் 99 வெஹிக்கிள் டைப் பஸ் ஆக இருக்கும்போது பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூ. டிஸ்டன்ஸ் 99 திருப்பி எண்டிஃப்க்கு வந்துடும். அதுவும் என்ன? பேமெண்ட் ஆப்ஷன் ஆரம்பத்தில் என்னவா இருந்தது? ஃபால்ஸ் இருந்தது, மாறாத. அப்ப ஃபால்ஸ் தான் பெறும். ஆகவே இதுவும் பிழை, இரண்டாவதும் பிழை, முதலாவதும் பிழை. இது வராது, பெறாது. என்ன வந்திருக்கும்? ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்திருக்கும். அதையும் குறிச்சு காட்டுவோம். மூன்றாவது டிஸ்டன்ஸ் 101 ஆகவும் வெஹிக்கிள் டைப் பஸ் ஆகவும் இருக்கும் போது, இப்ப டிஸ்டன்ஸ் 101. சரி, இப்ப டிஸ்டன்ஸ் 101 இந்த இஃப் வேலை செய்ய போகுது. எந்த இஃப்? இந்த முதலாவது இஃப் வேலை செய்ய போகுது. இப்ப இந்த இஃப் வேலை செய்யும் என்று சொன்னா எங்க போகும்? உள்ளுக்கு போய் 101 பெரிது 100 உண்மை. அப்ப பேமெண்ட் ஆப்ஷன் என்று மாத்தும், ட்ரூ என்று மாத்திடும். இப்ப பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூ. அப்ப எவ்வளவு பார்த்து செக் பண்ணிட்டோம்? டிஸ்டன்ஸ் 101 ஆகவும் அவ்வளவுக்கு மட்டும் பார்க்க இப்ப பேமெண்ட் ஆப்ஷன் என்ன வந்துடும்? ட்ரூ வந்துடும். 101 பெரிது 100 உண்மை. உள்ளுக்கு வந்து ட்ரூ போட்டோம். அங்கால என்ன சொல்லியிருக்கு? வெஹிக்கிள் டைப் பஸ் ஆகவும் இருக்கும் போது திருப்பி நிபந்தனை பரிசீலிக்குது. வெஹிக்கிள் டைப் பஸ் சொன்னா பேமெண்ட் ஆப்ஷன் என்ன மாத்தும்? ஃபால்ஸ் மாத்தும். அப்ப இப்ப பேமெண்ட் ஆப்ஷன் பழையபடி ஃபால்ஸ் ஆக மாறிடும். சொல்லியிருக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ் ஆக இருக்கும்.
ஆகவே இந்த கூற்று சரியான கூற்று. நாலாவது ஒருக்க பார்ப்போம். டிஸ்டன்ஸ் 101 உள்ளுக்க வருது. பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரூ. வெஹிக்கிள் டைப் கார் ஆக இருக்கும்போது, வெஹிக்கிள் டைப் கார் சொன்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் என்ற கூற்று வேலை செய்யும்? வேலை செய்யாது. எது இந்த கூற்று வேலை செய்யாது. வேலை செய்யாது இருக்கும் ட்ரூ அண்டு இருக்கும். ரெண்டு வந்திருக்கும் ட்ரூ அண்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதெல்லாம் கேள்வி வாரது கொப்பியில் தார விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க. அது எங்கட 35வது வினாவாக இருக்கும் 2018ஆம் ஆண்டு வந்த பேப்பர்ல. சரி, முப்பத்தி 6வது வினா ஒரு அணியில கேட்டிருக்கு. அரே. இந்த அரே கேள்வியும் நெடுக வாரது. வகுப்புல உங்களுக்கு ஒரு உதாரணம் தந்தது, அப்புறம் 2 பயிற்சியும் நாங்கள் செய்தனாங்க. ஐசிடி வினாத்தாளுக்கு 100 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வரும் அணி ஏயில் தரப்பட்டுள்ளன. இந்த அணியில் 0த்தில் ஆரம்பிக்கும் சுற்றிணைப்பு முறை உள்ளது. அப்ப இண்டெக்ஸ் இதுல ஆரம்பிக்குது, 0ல ஆரம்பிக்குது. அப்ப இப்படி நீங்கள் உங்களோட கேள்வியில வந்தவுடன் என்ன செய்யுங்கண்டா பக்கண்டு இண்டெக்ஸ ஆரம்பிச்சு விடும். 0, 1, நீங்க விரைவா பென்சிலால் எழுதி கொள்ளலாம். 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப இண்டெக்ஸ் சொல்லிங்க 0த்தில் ஆரம்பிக்கும் சுற்றிணைப்பு முறை உள்ளது. இது தந்திருக்கு. தராம விட்டாலும் நீங்க 0த்தில் தொடங்கணும். குறிப்பா இடையிலே தொடங்குறா மட்டும் உங்களுக்கு தரப்படும். சுற்றிணைப்பு 5ல் ஆரம்பிக்கிறது அப்படிதான் தந்தார். தரமாட்டினம் தந்தார். மிகவும் கூடிய புள்ளியை பெறுவதற்கு எந்த சுற்றிணைப்பு உருப்படியை பயன்படுத்தலாம்? இதுல இருக்க மிகப்பெரிய பெருமதியை பார்த்தீங்கன்னா 93. 93 இருக்கிறது. சுற்றிணைப்பு எத்தனை 7ல இருக்கு. அப்ப 3வது விடைத்தெரிவு ஏ சதுர அடைப்பு 7ஆக இருக்கும். சரி, இந்த இண்டெக்ஸிங் போடுறது விளங்க வேணும். இது நாங்கள் ஏற்கனவே பயிற்சி செய்தது. அது 36வது வினாவாக இருக்கும். இப்ப 2018 வந்த 37வது வினாவை பார்த்தோம். இதுல ரிப்பீட் அன்டில் தடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இஃப் நிபந்தனையும் இருக்கு. இதுல பார்த்தோம்னா பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்க ஒரு போலி குறிமுறையோ அல்லது பாய்ச்சல் கூட்டு படமோ வந்தால் நீங்கள் அதுல இருக்கிற கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை பார்க்கணும். தெரிவு, தொடரி, மீள் செயல், இந்த 3 இருக்கொண்டு பார்க்கணும். அது முதலாவது விடயம். 2வது விடயம், ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுப்பாட்டு கட்டமைப்பு, அதுவும் குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தெரிவுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட மீள் செயல்கள் வரைக்க எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது, ஒரு தெரிவு மீள் செயலும் வரைக்க தெரிவுக்குள்ள மீள் செயல் இருக்கோ, மீள் செயலுக்குள்ள தெரிவு இருக்கோ, அல்லது ரெண்டுமே தனித்தனி இண்டிபெண்டா இருக்கோன்னு பார்க்கணும். தனித்தனியா என்ன? மீள் செயல் நடந்தா பிறகு தெரிவு, அல்லது தெரிவு நடந்தா பிறகு மீள் செயல், அப்படி இருக்கோன்னு பார்க்கணும். அல்லது தெரிவுக்குள்ள மீள் செயல், மீள் செயலுக்குள்ள தெரிவு. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இங்க பார்த்தோம்னா ரிப்பீட் அன்டில் தடம் இருக்கு. அப்ப இதுல ரிப்பீட் அன்டில் தடத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரிப்பீட் அன்டில் தடம் இங்க தொடங்கி இங்க முடியுது. ரிப்பீட் அன்டில் தடம். ரிப்பீட் அன்டில் என்றது ஒரு மீள் செயல். இது இட்டரேஷன், மீள் செயலாக இருக்கும். இந்த ரிப்பீட் அன்டிலுக்குள்ள இஃப் எண்டிஃபெண்ட் இருக்கு. அப்ப இஃப் எண்டிஃபெண்ட் இருந்தால் இது ஒரு தெரிவு. அப்ப இங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரிவுக்குரிய பெட்டியாக இருக்கு. இது செலெக்ஷனாக இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்றது இப்ப இதே கேள்வி திருப்பி வர போறது இல்லை. இதே மாதிரி வினாக்கெல்லாம் உங்களுக்கு வரும். அப்ப இதுல மீள் செயல் அதுக்குள்ள தெரியும். இப்ப வினாவை பார்ப்போம். பின்வரும் போலி குறிமுறையை நிறைவேற்றிய பின்னர் டாலர் குறியீடு எத்தனை தடவை காட்சிப்படுத்தப்படும்?
டாலர் சைன் எத்தனை தரம் காட்சிப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு டாலர் சைன் காட்சிப்படுத்தல் டிஸ்பிளே கமாண்ட் இங்கே இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு வெளியீடு பற்றி நாங்க யோசிக்க இந்த கூற்று பார்க்க வேணும். சரி, இப்ப நாங்கள் ஆரம்பிப்போம். பீன்ற பெறுமதி 0. அப்ப பி 0 இருக்குது. அப்ப இங்க கொண்டாந்து 0 போகுது. 0 mod 2 உங்களுக்கு தெரியும். மொட் எடுக்க மீதியை தரும். 0 விட ரெட்டு எண் 2 மீதி கேட்க மீதி வராது. ஆகவே விளைவு என்னவா இருக்கும்? Q 0 இருக்கும். இஃப் Q7 உண்டு, Q உண்டோ இல்லை, ஆகவே டிஸ்பிளே டாலர் சைன் நடக்காது. end if ஏன் விளைவு? இங்க இருந்து இங்க போய், இங்க இருந்து இங்க போய் இஃப்க்கு போய், இஃப்ல இருந்து end if ஏன் Q வந்து 0. அப்ப இங்க end ifக்கு வந்து இப்ப பியின் பெறுமதி 1 அதிகரிக்கப்படுது. பி 0 0 1 புதிய பி வந்து எத்தனை? 1. சரி, இந்த 1 மேல போகுது. சரி, இப்ப இந்த 1 மேல போகுதுன்னு சொன்னா இப்ப பீன்ற பெறுமதி 1 1 mod 2 1ன்றது ஒற்றையன். ஆகவே 1 mod 2 மீதி எத்தனை வருது? 1. if Q7 1 உண்மை, இப்ப Q1ன்றது உண்மை என்று சொன்னா உங்களுக்கு டிஸ்பிளே டாலர் சைன் நடக்கும். அப்ப ஒருக்கா டாலர் சைன் காட்சிப்படுத்தப்படும். end if P வந்து இப்போ 1 1 புதிய P வந்து 2 இருக்கும். சரி, அப்ப இந்த 2 திருப்பி மேல போகுது. 2 மேல போயிட்டு பீன்ற பெறுமதி இப்ப 2 2 mod 2 எத்தனை? 0. ஏன் 2 2 mod எடுக்க 0. திருப்பி Q உண்டோ இல்ல, திருப்பி அதிகரிக்குது. இப்ப பீன்ற பெறுமதி 2 மட்டும் 3. சரி, இப்ப P வந்து இங்க 3. இப்ப இங்க அன்டில் நிபந்தனை இப்பவும் என்னது? குறைவாத்தான் இருக்கு பாருங்க. ஏன் 3 சிறிது 5 தான். இப்ப பிரச்சனை இல்லை. அப்படி என்ன செய்யும்? சுத்தி கொண்டே இருக்க போகுது. அப்ப திருப்பி மேல வருது. 3 mod 2 இப்ப உங்களுக்கு இதுல 3 mod 2 மீதி 1 வரும். Q7 1 தானே, இப்ப டாலர் சைன் காட்சிப்படுத்தப்படும் 2ஆம் தரம். இப்ப பீயின் பெறுமதி 1 அதிகரிக்கப்படுது. 3 மட்டும் 4. இப்ப P வந்து 4. நாங்கள் ஓரளவு நிபந்தனை கிட்ட வந்தபடியா நாங்கள் எழுதி கொண்டே போவோம். 4 4 சிறிது 5 4 5 விட சிறிதாத்தான் இருக்கு. திருப்பி எங்க போகும்? மேல போகுது. மேல போனா உங்களுக்கு P பெறுமதி இப்ப 4 4 mod 2 0. ஏன் மீதி வராது. ரெட்டை எண் தானே. Q7 உண்டோ இல்லை, அப்ப டிஸ்பிளே டாலர் சைன் நடக்காது. திருப்பி கீழே வரும். கீழே வந்தா இப்ப 4 P வந்து 4 4 மட்டும் எத்தனை? 5. அப்ப இங்க 5 இருக்கு. இப்ப கீழே வரும். பீன்ற பெறுமதி 5 5 சிறிது 5. P வந்து 5 விட குறைவாக இருக்கும் வரை என்றுதான் அண்டில் என்ற அர்த்தம். இப்ப 4ன்றது 5 விட குறைவு. இப்ப அன்டில் P சிறிது 5 என்றா Pயின் பெறுமதி 5 விட குறைவாக இருக்கும் வரை. இப்ப Pக்கு 5 வந்துட்டு சொன்னா Pயின் பெறுமதி 5 விட குறைவோ இல்லை.
ரைட். ஆகவே மேல போகாது, அதோட நிற்கும். உங்களோட விளைவு என்னவா இருக்கும்? ட்ரெண்டாக இருக்கு. இந்த இடத்துல வெளியேறும். உங்களுக்கு அந்த அன்டில் என்ற பதம் குழப்பமா இருந்தால் தமிழ்ல அப்படியே வாஜி பாருங்க. அந்த நிபந்தனை பியின் பெறுமதி 5 விட குறைவாக இருக்கும் வரை சுத்து. அப்படி வாசிங்கன்னா உங்களுக்கு இந்த அன்டில்ல வாசிக்கிறதுக்கு இருக்கிற குழப்பங்கள் தீரும். சரி, அப்ப அன்டில் என்றா வரை என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதுல 5 வந்தபடியா வெளியேறும். அப்ப இதுல இன்னொரு வகையான கேள்வி கேட்கலாம். இறுதியாக பியின் பெறுமதி என்றா 5. மீள் செயல் எத்தனை தடவை நடைபெற்று சொன்னா உங்களுக்கு இதுல ஒவ்வொரு பெறுமதியும் போகணும். 0 இருக்கைக்கு ஒருக்கா சுத்தினது, பிறகு 1 2 3 4, அப்ப எத்தனை வரும்? 5 தரம் மட்டும் வரும். அதுகளெல்லாம் உங்களுக்கு அது சார்ந்த கேள்விகள். அதை நீங்க செய்து பார்க்க வேணும். அது 37வது வினா. சரி, இப்ப நாங்கள் 38வது வினா பார்த்தோம். முப்பத்தெட்டாவது வினா பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைங்க உங்களுக்கு பாருங்க, வலது பக்கத்தில் உள்ள பாய்ச்சற்கோட்டு படத்தை கருதுக. அது உள்ளீடு எண் 0க்கும் 100க்கும் இடையே இருப்பின் செல்லுபடியான புள்ளி என்னும் செய்தியை காட்சிப்படுத்தும். சரி, உள்ளீட்டு எண் 0க்கும் 100க்கும் இடையில் இருப்பின். அப்ப 0க்கும் 100க்கும் இடையில் என்றதை வச்சுக்கொண்டு பார்க்க 1/99 செல்லுபடியான புள்ளி என்னும் செய்தியை காட்சிப்படுத்தும். PQR என்னும் முகப்படையாளங்களுக்குரிய சரியான பதங்கள் முறையே எவை? சரி, அப்ப பாய்ச்சற்கோட்டு படம் என்ன தரணும் என்று சொன்னா, நீங்கள் கொடுக்கிற பெறுமதி 1/99 வரைக்கும் இருந்தால் செல்லுபடியான புள்ளி என்று வரணும். அப்படி இல்லை என்று சொன்னா செல்லுபடியாகாத புள்ளி என்று பெறும். அப்ப இங்க நாங்க கொடுக்கிற பெறுமதி வந்து பிள்ளைகள் 3 வகைக்குள்ள வரும். ஒன்று 0க்கும் 100க்கும் இடையில வரும். அதாவது நாங்க கொடுக்கிறது 1/99 இருக்கும், அல்லது 0 அல்லது அதை விட குறைஞ்சதா இருக்கும். அதாவது மறை எண்ணும் 0 இருக்கும், அல்லது 99 விட கூடவா இருக்கும். 1 விட குறைவா இருக்கும், 99 விட கூடவா இருக்கும், அல்லது 1க்கும் 99க்கும் இடையில இருக்கும். இந்த 3 தான் நாங்க கொடுக்கலாம். 1 விட குறைவு ஒரு வகை, அடுத்தது 1/99, அடுத்தது 99 விட கூட. இந்த 3 சாத்தியமான பெறுமதி தான் நாங்க கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, 0 கொடுத்தா 1 விட குறைவு, 5 கொடுத்தா 1க்கும் 99க்கும் 1/99, 110 கொடுத்தா 99 விட கூட. இதை விட வேற சாத்தியமான பெறுமதி இல்லை. சரி, அப்ப இதை வச்சு கொண்டு எங்கட பாய்ச்சற்கோட்டு படத்தை நாங்கள் இப்ப செய்ய பார்ப்போம். பாருங்க, PQR என்ற முகப்படையாளங்களுக்குரிய சரியான பதங்கள் முறையே யாவை? முதலாவது, 2வது, 3வது, 4வது ஒரே மாதிரி கிட்டத்தட்ட விடை தெரிவுகள் இருக்கு. அதனால நாங்கள் பாய்ச்சற்கோட்டு படத்தை பார்த்துட்டு இங்க இதை பற்றி செய்தோம். தொடங்கப்படுது எண்ணை உள்ளீடு செய்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எண் வந்து இந்த 3 வகைக்குள்ள ஒன்றுக்காம வரும். சரி, அப்ப எண்ணின் பெறுமதி இந்த 3 வகைக்குள்ள ஒரு வகைக்குள்ள வரும். அதாவது 1 விட குறைஞ்ச வகை, 1/99 வகை, அடுத்தது 99 விட கூடின வகை. இப்ப ஒரு நம்பர் உள்ள வருது, செக் பண்ணுது, எண் பெரிது சமன் 0. எண்ணின் பெறுமதி 0 விட சமன் பெரிதா இருக்கு அல்லது சமனா இருக்கு. இப்படி ஒரு நிபந்தனை போட்டிருக்கும். சரி, இது ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அதை விளங்கப்படுத்தணும் பாருங்க. சரி, ஒரு சின்ன பிரச்சனையோட இந்த கேள்வியில இருக்கு. இப்ப நான்
உதாரணமா கொடுக்கிறேன் ஒரு நம்பர் சாய அதாவது மறை 20. இப்ப நான் கொடுத்த பெறுமதி மறை 20. மறை 20 வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனும் இல்லை, அதை விட கூடவும் இல்லை, ஆகவே இல்லை, செல்லுபடி ஆகாத புள்ளி. சரிதானே? செல்லுபடி ஆகாது. ஓகே, சரியா வந்து. இப்ப நான் ஒரு புள்ளி கொடுக்கிறேன், ரெண்டாவதா 5. 5 பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியத்துக்கு சமன் அல்லது பெரிது. உண்மைதானே? ஏன் பூஜ்ஜியத்தை விட 5 பெருசு தானே? அப்ப ஆமுக்குள்ள வரப்போ இது இந்த கேள்வியில ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகளா, கவனி. அப்ப இதுக்குள்ள ஆமுக்குள்ள இறங்க போகுது. இப்ப ஆமுக்குள்ள இறங்கினா மட்டும் காணாது. என்ன நடக்கணும்? இப்ப உதாரணத்துக்கு நான் 5 கொடுத்தா வந்துட்டு ஆம் 5 செல்லுபடியானது என்று போட்டா இந்த 5 என்ற நிலைமைக்கு காணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, நான் இப்படியும் கொடுக்கலாம். மூன்றாவதா கொடுக்கிறேன் 145. 145 பெரிது சமன் பூஜ்ஜியம், அதுவும் உண்மை. அப்ப இப்ப அதுவும் அங்க வரும், இங்கதாங்க. ஆவே செல்லுபடியான போடையிலுமோ போடையில 145 ஒன்றுக்கும் 99க்கு மட்டும் 1 இருக்கோ இல்லை, ஆகவே அப்படி போடையிலாது. அப்ப திரும்ப நான் 100 விட குறைவா இருக்கொண்டு செக் பண்ணணும். பூஜ்ஜியத்திற்கும் 100க்கும் இடையே தான் வந்திருக்கு. இப்ப 100 விட குறைவா இருக்கொண்டு செக் பண்ண வேணும். இப்ப உண்மையா இதுல வர வேண்டிய நிபந்தனை எண் சிறிது 100. சரி, ஏன் சமன் போடையில சமன் அப்புறம் 100ம் இல்லை வந்து இந்த கூட்டுப்படை விளையில் பூஜ்ஜியத்திற்கும் 100க்கும் இடையே இருப்பின். இப்ப பூஜ்ஜியத்துக்கு 100க்கும் இடையில 1/99. இப்ப 100 வரையில. அப்ப இதுல என்ன வரும்? எண் சிறிது 100. அப்ப 145 சிறிது 100 இல்லை. அப்ப இதுல நோ வரப்போகுது, செல்லுபடியாகாத புள்ளி. அப்ப ஆர் வந்து இல்லை என்று வரும். ஆர் இல்லை. அதை வச்சுக்கொண்டு நான் முதலாவதையும் 4வதையும் வெட்டுறேன். இப்ப 5 வருது, என் பெரிது சமன் பூஜ்ஜியம் உண்மை, 5 பெருசுதான். 5 100 விட சின்ன, ஆம், செல்லுபடியான புள்ளி. அப்ப கியூ வந்து என்ன வரப்போகுது? ஆம் என்று வரப்போகுது. அப்ப அதுவும் இங்கே ஆம் என்று தான் இருக்கு. ஆனா எங்கட விடை தெரிய பார்த்தோம் என்று சொன்னா என் சமன் 100, என் சிறிது சமன் 100 என்று இருக்கு. அப்ப என் சிறிது சமன் 100 வராதென்று விளங்கப்படுத்தணும். பாரு, என் சிறிது சமன் 100 ஏன் பிழை என்று சொல்றோம். இப்ப வந்த புள்ளி 100 இருந்தால் 100 பெரிது சமன் பூஜ்ஜியம் உண்மை, 100 சிறிது சமன் 100 அதுவும் உண்மை. நான் ரெண்டாவது சொல்றேன் பிள்ளைல, 100 சிறிது சமன் 100 அதுவும் உண்மை. என்ன வந்துடும்? செல்லுபடியான புள்ளி என்று வந்துடும். ஆகவே சமன் 100 போடையிலாது, என் சிறிது 100 தான் போடலாம். உங்களோட சரியான விடை தெரிவு என்ன வரும் என்றா என் சிறிது 100 ஆம் இல்லை. சரி, அப்ப இந்த இடத்திலையும் பிழை. முதலாவது நிபந்தனை அதுவும் பிழை. ஏன்? தந்த கேள்விப்படி வேற பூஜ்ஜியத்திற்கும் 100க்கும் இடையே இருப்பினா பூஜ்ஜியம் வராது. அப்ப இந்த இடத்துல என்ன பிழைக்கணும்? இதுவும் வராது. இப்ப உங்களோட பாஸ் பேப்பர் புத்தகத்துல இந்த மாற்றங்களை செய்து கொள்ளுங்க. இந்த கேள்விப்படி இதை குறிச்சு காட்டுங்க. என் பெரிது பூஜ்ஜியம் என்று வர வேணும். என் பெரிது பூஜ்ஜியம். அது மாதிரி இதுல
என் சிறிது 100 என்று வரும். என் சிறிது 100. ஆகவே அந்த வருடத்து விடைத்தாள்ல விடைத்தெரிவு இது கேள்வி. அப்ப உங்களோட சரியான விடைத்தெரிவு இந்த என் சிறிது 100 ஆம் இல்லை என்ற இந்த விடைகளால்தான் இருக்கும். சரிதானே? இந்த வினா தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, இது ஏன் பெறும் இது ஏன் பெறாது என்ற விளக்கம் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கேன் விஷயத்தை. 0க்கும் 100க்கும் இடையில இருப்பின் மட்டும்தான் செல்லுபடியான என்றா, 0க்கும் 100க்கும் இடையில் என்ற அர்த்தம் என்னது? 0 விட கூட 100 விட குறைவு என்றா 1/99. அதான் நாங்கள 3 வகையா போட்டிருக்கோம். நான் கொடுக்குற நம்பர் 1 விட குறைவா இருக்கும், அல்ல 1/99 இருக்கும், அல்ல 99 விட கூடவே இருக்கும். ஆக இதுல என்ன போடலாது? சமன் போடலாது. அது மாதிரி இங்க விடைத்திரிவிலையும் சமன் போட முடியாது. வேணுமெண்டா இந்த இன்னொரு மாற்றம் செய்தா உங்களோட விடைத்திரிவு வேணும். எப்படி? 0 தொடக்கம் 100 வரை இருப்பின் என்று போட்டா அது சரியா இருக்கு. ஒன்றில் இந்த கேள்வியை மாத்தோணும் 0 தொடக்கம் 100 வரை என்று, அல்லது இந்த இடங்கள்ல மாற்றங்கள் செய்யணும். எனக்கு அந்த 0 தொடக்கம் 100 வரை என்ன போட்டோம் விடக்கு, அதன்படிதான் உங்களுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. பெரிது சமன் 0 இருக்கு, சிறிது சமன் 100 இருக்கு. அப்ப அதெல்லாம் சரியா வருது இல்லை? விடைத்தெரிவு பாய்ச்சக்கோட்டு படம் ஒன்றுமே மாத்தாமல் எங்களுக்கு என்ன வருது? இதுல மட்டும் ஒரு வசனத்தை மாத்தினா சரி, 0 தொடக்கம் 100 வரை இருப்பின் என்று போட்டிருந்தா இந்த வினாவுக்கு எங்கட முதலாவது விடைத்தெரிவு சரியா அமைஞ்சிருக்கும். 38வது வினா தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இந்த விட வராது வேற விட வரும் என்றாக்கள் இருந்தால் தாராளமா கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கான விளக்கம் தரப்படும். சரி, அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இது வினா இலக்கம் 38 2018 வந்த பேப்பர். யாராவது சந்தேகங்கள் இருக்கும்? B 17ஆம் நம்பர் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்? 11B 17 இல்ல சார். ஓகே, கேள்வியின் பிரச்சனை விளங்கினதோ? சார் ஓம் திருப்பருக்கா சொல்லுங்க சார். ஓகே, நான் இந்த விஷயத்தை அனுப்பி வரேன் பார். இதே விஷயத்தை நான் இந்த 38வது கேள்வி இப்ப விளங்கப்படுத்தின விஷயத்த அந்த 38வது கேள்வியை மட்டும் அனுப்பி வரும். சரிதான், நீங்க திருப்பி பார்த்து கொள்ளலாம். நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுவேன் வகுப்பு விஷயத்தை. எல்லாம் பெறாட்டியும் 38வது கேள்வி மட்டுமாவது உங்களுக்கு போட்டு வரேன். சந்தேகமான இதே விளங்காத பிரச்சனைக்குரிய ஆக்கள் இதை திருப்பி பார்த்து கொள்ளும். சரி, ரைட். அப்ப இது 38வது வினாவாக இருக்கும். முப்பத்தி 39வது வினா, வலப்பக்கத்தில் உள்ள பாய்ச்சற்கோட்டு படத்தின் தருக்கத்திற்கு சமவலுவுள்ள போலி குறிமுறை யாது? பார்க்கத்தான் ஏதோ கணக்கெளிரமே கிடக்கு, ஆனா அது என்னது? ஒரு சிம்பிளான ஃப்ளோ சார்ட், ஒரு எளிய பாய்ச்சற்கோட்டு வரைபடம். சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு தொடரி மட்டும்தான் இருக்கு. தொடக்கம் சிஐ உள்ளீடு செய்க, எஃப்க்கு ஒரு முறை வழியாக்கம், திருப்பி ஒரு முறை வழியாக்கம், திருப்பி ஒரு முறை வழியாக்கம் காட்சிப்படுத்துது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னாப்பிலே ஒரு உள்ளீடு, முறவழியாக்கம், 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 வழி. சரி, இவ்வளவுதான் உங்களோட வினாக்களாக இருக்கு. இதுல பார்த்தோம்னா இந்த இயக்கிகளின் முன்னுரிமை ஒழுங்கு பாடமாக்கின பிள்ளை இதை சரியா செய்யும். சரி, இதை தனித்தனிய போட்டிருந்தால்
9 தர சி, எஃப் அரண 5, எஃப் சக 32. அப்ப பார்த்தோம்னா பிகின் எண்ட் சரியாக இருக்கு. அப்ப இது சரி, இது சரி, பிகின் எண்ட் எல்லாம் சரியா இருக்கு. சீனை உள்ளீடு செய்க, ரீட் சி, ரீட் சி, ரீட் சி, ரீட் சி. இது சரியா. முதலாவதாக எஃப் வந்து எஃப் இன் பெறுமதி 9 தர சி சரியா இருக்கு. இங்கேயும் 9 தர சி இருக்கு. இங்கே அந்த 9 தர சி இல்ல, அதை ஒரே அடியா செய்திருக்கு. அதுல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அடுத்ததா எஃப் இன் பெறுமதி 5ஆல பிரிக்கப்படும். இங்க என்ன இருக்கு? எஃப் சக 32 இருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்கட முன்னுரிமை ஒழுங்கு பார்க்க பெருக்கல் பிரித்தல் வந்தாப்புறான் கூட்டல் வரும். ஆகவே இடையில கூட்டல் போட்டது தவறு. அதே நேரம் இங்க பிரிக்கப்படுது 5ஆல, இங்க பெருக்கல் என்று. ஆகவே நிறைய பிழைகள் இருக்கு. அப்ப இது நான் பிழை என்று போட்டுட்டேன். அதே நேரம் உங்களுக்கு பாருங்க, அடுத்த விடயம் எஃப்க்கு வந்து 9 தர சி பெறுமதி ஒப்படைக்கப்பட்டு அந்த பெறுமதி தான் எங்க வரும்? இந்த எஃப் ஆக இருக்கு. அப்புறம் எஃப் பெறுமதி 5ஆல பிரிக்கப்பட்டு அந்த பெறுமதி இங்க ஒப்படைக்கப்பட்டு அந்த பெறுமதி தான் எங்க வரும்? இங்க வரும். ஆகவே எஃப் தான் திரும்ப 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 என்ன செய்யுது? மாற்றப்படுகிற 3 தரம் 3 எஃப் என்று போட முடியாது. அது போல. ஆகவே அது தவறு. அடுத்தது இதுல பாருங்க, அதிகரிப்பு சீசக 32 நடக்கும். எஃப் சமன் சீசக 32 ஒரு கோவை தரையில் என்ன வந்திருக்கு? எஃப் சமன் எஃப் சக 32 தான் வந்தது. ஆகவே இதுவும் பிழை. முன்னொரு வழங்குல பார்த்தா 9 தர சி அந்த பெறுமதி 5ஆல பிரிக்கப்படுது, அரண 5. அந்த பெறுமதியோட 32 கூட்டப்படுது, சக 32. ஆகவே தெளிவான விடை வந்திருக்கு. 3வது விடை தெரியுது. அப்ப இதுல தெரிய வேண்டியது, உங்கள்ட்ட அவங்க செக் பண்ணி இருக்கிறாங்க, பாச்சட் கோட்டு படம் பற்றிய அறிவும் இயக்கிகளின் முன்னுரிமை ஒழுங்கின்ற அறிவும் உங்களுக்கு பூரணமாக இருக்கும்னு பரிசீலிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வினாக்கள் கேட்டிருக்கு. அது 39வது கேள்வியாக இருக்கும். அப்ப முன்னுரிமை ஒழுங்கு சரியாக உங்களுக்கு பாடமாக்கப்பட்டு இருக்கும். அடைப்புக்குறி, வலு, அடுத்து என்ன? பெருக்கல் அல்லது பிரித்தல், கூட்டல் அல்லது கழித்தல் நடக்கும். அப்ப இந்த ஆர்டர்ல நீங்க என்ன செய்யணும்? பாடமாகிக் கொள்ள வேண்டும். அது 39வது கேள்வி 2018 பேப்பர்ல வந்தது. 40வது கேள்வி ஒரு நோட்ஸ் கேள்வி. செய்நிரலாக்க மொழிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை யாது அல்லது யாவை? செய்நிரலாக்க மொழிகள் ஏற்கனவே சொல்லியிருக்க. செய்நிரலாக்க மொழிகள் வந்து அடிப்படையில 2 வகைப்படும். கீழ்மட்ட கணினி மொழிகள், உயர்மட்ட கணினி மொழிகள். கீழ்மட்ட கணினி மொழிகள் மேலும் 2 வகையா பிரிக்கப்படும். இயந்திர மொழிகள், ஒருங்கு சேர்ப்பு மொழிகள், மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் என்றும். அடுத்த உயர்மட்ட மொழிகள் ஹை லெவல் லாங்குவேஜ் என்றும் அழைக்கப்படும். பார்த்தோம். மேலோட்டமா உங்களுக்கு அந்த ரிவிஷன் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த வினாக்களை அவதானிச்சீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வினாக்கள்லாம் திரும்ப திரும்ப வருது. ஒரு செயலாக்க மொழியில ஒரு கேள்வி வருது, பாச்சக்கோட்டு படத்துல இந்த இஃப்க்குள்ள இஃப் ஆறது கேள்வி வருது. இதெல்லாம் திரும்ப 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 ஒரே விஷயம் தான் வருது. பாருங்க, ஏ கூற்று. இயந்திர மொழியில் கணினிக்கு விளங்கத்தக்க இரும இலக்க பிட்டுக்கள் அடிப்படையிலான அறிவுறுத்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மெஷின் லாங்குவேஜ் இயந்திர மொழி என்ன பண்றாங்க? 0,1 ஆகிய துவித இலக்க பிட்டுக்கள்லாம் பயன்படுத்தப்படுது. ஆகவே ஏ கூற்று சரியான கூற்று. ரைட். சரியானது அல்லது சரியானவையில ஏ வராதபடியா நாங்கள் 3வது விடத்திலேயே வெட்டி விடலாம். ஏ வர வேணும். ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது இயந்திர குறிமுறையின் ஒரு குறியீட்டு வகை குறிப்பை பயன்படுத்தும்
கீழ்மட்ட இயந்திரத்துறை சார் செய்நிரலாக்க மொழியாகும். நாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? இயந்திர மொழியின் குறிவீடான பூச்சியத்தையும் ஒன்றையும் பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒருங்கு சேர்க்கும் மொழிகள் சில குறியீடுகளையும் பயன்படுத்தும். அதே நேரம் இயந்திர மொழிக்கும் ஒருங்கு சேர்ப்பு மொழிக்கும் ஒரு ஒற்றுமை சொன்னான் வகுப்புல. என்ன சொன்னான் உங்களுக்கு? ரெண்டுமே மெஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜ், இயந்திரத்தில் தங்கி இருக்கும். அதாவது எந்த மெஷின்ல வச்சு நீங்க கோடிங் எழுதுறீங்களோ அதுலதான் அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும்? எக்ஸிக்யூட் பண்ணப்படும், இயங்கும் என்று பார்த்தோம். மெஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் என்று பார்த்தோம். ஆகவே இயந்திர துறை சார் என்றால் அதுதான் இயந்திரத்தில் சார்ந்திருக்கும், அதாவது வேறு கணினியில வேலை செய்யாது. இது உங்களோட காப்பியில நோட்ஸா தரப்பட்டது. ஆகவே என்ன சொல்லியிருக்கு? இயந்திர குறிமுறையின் ஒரு குறியீட்டு வகை குறிப்பை பயன்படுத்தும், அது சரி. கீழ்மட்ட, அதுவும் சரி. இயந்திர துறை சார் செய்நிரலாக்க மொழியாகும், மெஷின் டிபெண்டன்ட் தான். ஆகவே பி கூட்டும் சரியான கூட்டாக இருக்கும். அப்ப பியும் விடைக்கு வரணும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் சி கூட்ட பார்க்காமலே விடைத்தெரிவு 4க்கு போகலாம். ஏன்னா ஏயும் பியும் வேற. சி கூட்டையும் பார்த்து விடுவோம். உயர்மட்ட செயலாக்க மொழிகள் இயந்திரத்தை சாராதவை ஆகும். சொன்னானே, உயர்மட்ட கணினி மொழிகள்ல நாங்கள் செயல் எழுதினா ஒரு கணினியில் எழுதப்பட்ட செயல் எந்த கணினியிலையும் என்ன செய்யும்? வேலை செய்யும். மெஷின் இண்டிபெண்டன்ட் என்று படித்தோம், இயந்திரத்தில் தங்கியிராதது. ஆகவே இந்த 40வது வினாவுக்கு அனைத்து கூற்றுக்களும் சரியான கூற்றுக்களாக இருக்கும். ஆகவே 2018 வினா இலக்கம் 40 இவ்வாறு அமையும். சரி, இது 2018ஆம் ஆண்டு வந்த வினாக்கள். சரி, அப்ப நாங்கள் இப்ப 2010 இருந்து 2018 வரைக்குமான பகுதி 1ல வந்த வினாக்கள் பார்த்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் பகுதி 2க்குரிய வினாக்கள் செய்யறதுக்கு முதல், பகுதி 2 அப்படித்தான் 2010 இருந்து 2018 வரைக்கும் தொடங்கினா ஃபுல்லா முடிச்சுதான் நாங்க ஒரு பகுதி 1ன்னா பகுதி 1 ஃபுல்லா முடிச்சுதான் அடுத்தது. அப்ப உங்களுக்கு 2018 வந்த பகுதி 1 வினாக்கள் 18 வரையான பகுதி 1 வினாக்கள் முடிஞ்சது. இனிமே நாங்க செய்ய போறது நான் இது இந்த செகண்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர், முதலாவது கேள்வி, அதாவது அந்த 20 மார்க்ஸ் கேள்விகளையும் விடக்கட வாரது, அந்த கேள்வியும் செய்யணும். பழமையான எங்கட பகுதி 2 கேள்வியும் செய்யணும். அதுக்கு முதல் முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டம் SDLC அலகு 2ல MCQ செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்து ஒண்டா செய்து முடிக்க போறோம். ஏன்னா அது நோட்ஸ் மறந்துடும். ஒரு பிராக்டிஸ் செய்தாதான் பிரியோசனமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு 2010ல ஆரம்பிச்சு 2018 வரைக்குமான அலகு 2க்குரிய விடயங்கள் ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த விடைத்தெரிவுகளை நோட் பண்ணி இருப்பீங்க. அதுக்கு கீழே எழுதிக்கொள்ளுங்க 2010-2018 போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. அலகு 2 முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டம் கொடுங்க.